இயேசுவின் நாமத்திலே இந்த 2021 ஆண்டில் நம்முடைய உபவாச நாட்கள் முதல் நாளுக்கு நம்முடைய வார்த்தை வரவேற்கிறேன். நாம் இந்த நாட்களை ஜெபத்தோடு அதிக நேரம் ஆண்டவர் சமூகத்தில் செலவழிக்க கர்த்தர் நமக்கு அருள் புரிவாராக. ஐசியா 53 அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த சாயங்கால வேலைக்காக நாம் நன்றி சொல்கிறோம். மறுபடியும் நாங்கள் இந்த 2 நாட்களை அனுசரிப்பதற்கு ஆண்டவர்கள் தந்த இந்த அரிய வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறோம். கிறிஸ்துவ ஜீவியத்திலே நாங்கள் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறோம், எவ்விதமாக ஜீவிக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா என்று சொல்லி பல விதத்திலே எங்களை ஆராய்ந்து பார்க்கவும் சோதித்து அறியவும் எனக்கு தந்த இந்த நாட்களுக்காக நன்றி சொல்கிறோம். இதை நாங்கள் பயபக்தியோடு செலவழிக்க உதவி செய்யும். இந்த சாம்பல் புதன் ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சபைகளிலே கூடி வராவிட்டாலும் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வீடுகளிலிருந்து இந்த நாளை நாம் அனுசரிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். வார்த்தையை நாங்கள் வாசித்து தியானிக்க போகிறோம். கர்த்ததாமே எங்களை நீர் உம்முடைய ஆவியாலே நிறைத்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இறுதி வரை எங்களோடு தங்கியிருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எழுந்திருந்து நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். கீதா நம்மை ஆண்டவரை துதிக்கும் 3 பாடல்களிலே நம்மை நடத்துவார்கள்.
அப்பா நீவிட்டு எங்களுக்கு வாழ்ந்தது ராஜா. அப்பா நீ இல்லாம எங்களுக்கு ஒன்றுமே இல்லை ராஜா. அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கல்லுக்கு தேரையை வைத்த தேவன் நீங்க ஆண்டவரே. அது எவ்வளவு மாபெரிய கிருபையா இருக்குது சுவாமி. ஆண்டவரே நாங்கள் உள்புந்து நாங்கள் ஆராய முடியாத அளவுக்கு நீங்கள் ஆண்டவரே அதிசயமான தேவனா இருக்கிறார் ராஜா. நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அல்லேலூயா.
அமர்ந்திருந்து ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மாலை பொழுதுக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. எத்தனையோ நெருக்கடிகள் மத்தியிலே ஆண்டவரே நாங்கள் உடைய சமூகத்தில் வந்து உண்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே துதிக்கவும் எங்களுக்கு தந்த இந்த தருணத்துக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த உபவாச நாட்களை நாம் நினைக்கும் பொழுது அது எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி பாதத்திலே ஜெபிக்கிறோம். வேதத்திலே மோசே 40 நாள் உபவாசித்தார் என்று நாம் பார்க்கிறோம்.
நம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி உபவாசத்தினாலே அநேக பக்தர்கள் ஜெயம் எடுத்தார்கள். அவருடைய சோதனை, அவருடைய இக்கட்டான காலங்களிலே ஜெயம் எடுத்தார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு இருக்கிறதான பலவீனங்கள், சோர்வுகள், பிரச்சனைகள், அன்றைய சத்துருடைய நெருக்கடிகள் மத்தியிலே நாங்கள் ஜெயம் எடுப்பதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அருமையான உபவாச நாட்களுக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த உபவாச நாட்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்கட்டும். அதிகமாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் செலவழிக்க, ஜெபிக்க, உங்களுடைய சத்திய வசனங்களை வாசிக்க, வேதத்தை தியானிக்க, ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாய் கேட்க, தேவனுடைய பிரசன்னத்தை துதித்து பாடவும், ஆண்டவரை விண்ணப்பிக்கவும், இப்படியாக ஆண்டவரை எங்களுடைய நாட்களை செலவழிக்க உதவி செய்யும். அப்பா கர்த்தாவே, சங்கீதம் 1:3 வசனம் சொல்லுகிற பிரகாரம் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருந்து அதை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்று சொல்கிற பிரகாரம் ஆண்டவரே நாங்களுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்க உதவி செய்யும். ஆண்டவரே கர்த்ததாமே, இந்த 40 நாட்கள் நாங்கள் கடந்து வரும் பொழுது நீர் எங்களுக்கு உன்னத பலத்தை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சோர்வுகள், பலவீனங்கள், ஆண்டவரே மாம்சத்தினால் வருகிற தாக்குதல், இவைகளிலிருந்து நீர் எங்களுக்கு விலக்கி காத்தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எங்களோடு பேச ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சித்தமான விதத்தில் எங்களோடு பேசும். உங்களுடைய வசனத்தின் வழியாக பேசும். உங்களுடைய தாசர்கள் வழியாக பேசும். இன்றைக்கு எங்களுடைய இணையத்தின் தலைகளை வழியாக ஆண்டவரே அநேக கர்த்தருடைய வார்த்தைகள், செய்திகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவைகளிலிருந்து நீ எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே எங்களை கரத்திலே கொடுக்கிறோம். இந்த 40 நாட்கள் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அசுத்தத்தை நாங்கள் வெறுத்து, தீமையை வெறுத்து, அநீதியை நாங்கள் புறம்பே தள்ளி, அப்பா உங்களுடைய வார்த்தையின்படி அன்பும் இரக்கமும் தயவும் நீதியும் உள்ளவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். திரு சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற உதவி செய்யும். அவர் எங்களுக்கு வைத்து போன மாதிரிகளை நாம் பின்பற்ற உதவி செய்யும். அவர் எங்களுக்கு கற்பித்த சத்தியத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அப்பா அல்லேலூயா. கர்த்தாவே, இந்த வேளையில கூட நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். நாளைய தினத்திலே என்னுடைய தற்காப்பு அமைச்சர் மேற்கண்ட சில புதிய நடவடிக்கைகளை குறித்து அறிவிப்பார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக சபை கூடுதலை குறித்து அவர் சொல்வார் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தாமே அவரோடு இடைப்படும். ஆண்டவரே, தேசிய தற்காப்பு அமைச்சரோடு சேர்த்துக் கொள்ளும். அவரோடு இடைப்படும். ஆண்டவரே, இந்த தேசத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எந்த ஒரு தடை இல்லாமல் நாங்கள் ஆராதிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லமை கர்த்தரை கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளாகிய நாங்கள் இருக்கிற ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நீர் பதிலை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து சுவாமி, இந்த பெண்டமிக் காலத்திலே ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிக்க உதவி செய்யும். அநேகருக்காக ஜெபிக்க உதவி செய்யும். இந்த COVID-19 பாதிக்கப்பட்டவர்களுக்காக மன்றாட ஜெபிக்க உதவி செய்யும். வல்லமை கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரினுடைய குடும்பங்களை காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தியும். சரீர பிரகாரமான தேவை மாத்திரமல்ல, என்னுடைய ஆவிக்குள்ளான தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். திரு பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
கர்த்தர் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதிமானவர். இந்த ஆராதனை முற்றிலுமாக உங்கள் கருத்திலே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் என்ற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, என் நாமம் பரிசுத்தப்படுவதாக, என் ராஜ்யம் வருவதாக, விசித்த பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட ஆகாரத்தை தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாம் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவை. ஆமென். ஆமென். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க கேட்போம். நாளிலே தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் வசனம் 20 துவங்கி 26 வரை. Scripture reading from John chapter 12 verses 20 to 26. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளை உலாவிட அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு யோவான் சந்தோஷப்பட்டார். 12 20 வசனத்தில் யோவான் 12:20 பண்டிகையின் 6வது திங்கள் சார் பண்டிகையின் 6வது செய்ய வந்தவர்கள் சிலர் நேர்ந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு ஊராகிய பிலிப்புவிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவர்களை கேட்டுக்கொண்டார். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தார். இந்த அந்திரேயா பிலிப்பு அதை இயேசுவுக்கு அறிவித்தார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாவாவிட்டால் தடுத்திருக்கும் செத்ததி மிகுந்த பலனை கொடுக்கும். தன் வீட்டை சிதைக்கிறவன் அதை இழந்து போகும். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனும் அதை நித்திய ஜீவகரமாக காத்துக் கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற தருவான். நான் அங்கே இருக்கிறேனோ அவன் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனுடைய பிதாவானதை கணம் சொல்லுவார். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் கூட வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலிருந்து நீர் எங்களுக்கு சொன்ன சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள இந்த மாணவர்களே பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்குள்ளே வைக்க வேண்டிய சத்தியத்தை நீ வைக்கிறோம், எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நாம் மறுபடியும் இந்த 40 நாள் உபவாசத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த 40 நாள் உபவாச நாட்கள், 2 நாட்கள், இது ஒரு பரிசுத்தமான நாட்களாக நாம் எண்ண வேண்டும். உலகத்திலே எல்லா கிறிஸ்தவர்களும் இதை மிகவும் ஒரு முக்கியமான நாட்களாக அவர்கள் கருதுவதுண்டு. அது மாத்திரமல்ல, அநேகர் இந்த நாட்களிலே அவர்கள்
உபவாசிப்பார்கள். சிலர் இறைச்சியை சாப்பிடுவதை தவிர்த்து முற்றிலும் சைவமாக அவர்கள் இருப்பார்கள். என் அன்பான தேவ ஜனமே, இந்த 2 நாட்கள் உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் மாத்திரமே மட்டும் இருக்கக்கூடாது. அது இன்னும் நம்மை ஆராய்ந்து அறிகிற ஒரு நாட்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்படி என்றால் இன்னைக்கு நம்முடைய உள்ளான மனுஷனை ஆண்டவருக்குள்ளாக இன்னும் அதிகமாக கட்டி எழுப்பவும், இன்னும் நாம் தேவனிடத்துல அணுகவும் நெருங்கி வரவும் இந்த நாட்கள் அமைய வேண்டும். சுமார் 40 நாளுக்கு ஒரு உபவாசம் ஜெபம் அப்படி என்று நாம் அனுசரிக்காமல் ஒரு தீவிர வாஞ்சையோடு ஆண்டவரை பிடித்துக் கொண்டு, ஆண்டவரை என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், இந்த 40 நாட்கள் நான் உம்மை அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும், என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மாறுதல் வர வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் இருப்போம் என்றால் நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாகவே இந்த 40 நாட்கள் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் அவருடைய நேரம் வந்தது, அவர் சிலுவைக்கு போகக்கூடிய நேரம் வந்தது என்று சொல்லி. இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்றால் பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கிற ஒரு காலம். இயேசுவானவர் எருசலேமிலே இருந்தார், இயேசுவானவர் பெத்தானியாவுக்கு போய் வந்தார் என்று சொல்லி நாம் அறிவோம். ஆக இந்த பஸ்கா பண்டிகை காலத்திலே சில கிரேக்கர்கள் எருசலேமுக்கு வந்திருந்தார்கள். எதற்காக வந்தார்கள்? இந்த யூதருடைய பண்டிகை குறித்து இவ்வளவு பெரிதாக பேசப்படுகிறது, அது எதுவாயிருக்கும் என்னவாயிருக்கும் என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கு இந்த கிரேக்கர்கள் வந்தார்கள். வந்த இந்த கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவோடு சம்பாஷிக்க வேண்டும், இயேசுவோடு பேச வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள். ஆக அவர்கள் பிலிப்பிடம் அதை செய்தி சொன்ன பிறகு இந்த அந்திரேயும் பிலிப்பும் இயேசுவிடத்தில் போய் இதை சொல்லுகிறார்கள். இயேசு அதற்கு எந்த விதமான பதில் தரவில்லை. மாறாக இயேசுவானவர் தம்முடைய சிலுவை மரணத்தை குறித்து அவரோடு பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த மாணவர்களிலே உங்களோடு 3 காரியங்கள் இயேசுவானவர் சீஷரோடு பேசினதை குறித்து நான் பேச இருக்கிறேன். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 23வது வசனத்திலே விதமாக சொன்னார். அப்பொழுது இயேசு அவரை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. The hour has come for the Son of Man to be glorified. இயேசு எந்த மகிமை குறித்து பேசுகிறார்? இயேசுவானவர் சிலுவைக்கு போகிற அந்த மகிமையை குறித்து இங்கே பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கு முன்னதாக இயேசு 3 தடவை அவர் கூறியிருக்கிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தன்னுடைய தாயிடத்தில் சொன்னார், ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். காணாவூர் கல்யாணத்தில். பிறகு 2 முறை யோவான் 7:30, யோவான் 8:20, இந்த 2 சமயத்திலும் அவர் தெளிவாக சொன்னார், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. குறிப்பாக யாரை பார்த்து சொன்னார் என்றால் மத தலைவர்கள் போதகர்களிடத்தில் அவர் சொன்னார். இந்த மத போதகர்கள் இயேசுவை
பிடிக்க முயற்சித்தார்கள். They wanted to save Jesus. But Jesus said, you can't do that. You cannot do that because the hour has not come. என்னை நீங்கள் பிடிக்க முடியாது. காரணம் நேரம் வரவில்லை என்று இயேசு சொன்னார். ஆனா இப்போ இயேசு அவருடைய சீஷரை பார்த்து சொல்கிறார், என் நேரம் வந்துவிட்டது. The hour has come என்று சொல்லி பார்க்கிறோம். The hour has come for the Son of Man to be glorified. என்ன தேவஜனமே, நாம் அறிவோம், சிலுவை அந்த நாட்களிலே ஒரு அவமான சின்னம், அது ஒரு பெருமைக்குரிய சின்னம் கிடையாது. ஆனா இயேசு சொல்கிறார், நான் சிலுவை மரணத்தை சந்திக்க போகிறேன், பிதாவானவர் என்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே ஐசாயா 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற காரியம், நேரம் வரும்பொழுது குமாரன் மகிமைப்படுவார். நான் தமிழ்ல வாசிக்கிறேன். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக இயேசுவானவர் விதமாக இந்த நாட்களிலே நம்முடைய மரணத்தை குறித்து சீஷர்களுக்கு சொன்னார். இயேசு சொன்னார், நான் சிலுவைக்கு போவது நல்லது என்று சொல்லி. ஒரு பக்கம் இந்த பரிசேயர்கள் அவர்கள் மிகவும் ஒரு விதமான வருத்தம் அடைந்தார்கள். ஏன் வருத்தம் அடைந்தார்கள் என்றால், அநேகர் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். உலகமே அவரை பின் தொடர்கிறார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். 19ஆம் வசனத்துல யோவான் 12:19. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்வதெல்லாம் வீண் என்று அறிவீர்கள் இல்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்றே என்று சொல்லி இந்த பரிசேயர்கள் ஒரு விதமான விசனம் அடைந்தார்கள். They were grieved after seeing the people start following Jesus. And they were saying the whole world. And true enough, in this passage, there were some Greeks came to see Jesus. இயேசுவை சந்திக்க வந்தார். Actually, they wanted to take an interview with Jesus. இயேசுவோடு ஒரு நேர்காணல் அவர்கள் செய்ய வேண்டும் என்று வந்திருக்க வேண்டும். They want to know more about Jesus. இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வந்திருக்க வேண்டும். கிரேக்கர்கள் அவர்கள் புறஜாதிகள். அப்ப பரிசேயருடைய ஒரு விதமான வேதனை என்னென்றால், இப்போ ஜனங்கள் எல்லாரும் இந்த இயேசுவை பின்னாலே போகிறார்கள். ஏன்னா இதுக்கு முன்புதான் ஆண்டவர் எருசலேம் பட்டணத்துக்குள்ள அவர் பவனி வந்தார். கழுதையின் மேல ஏறி அவர் ராஜாவாக பவனி வந்தார். ஜனங்கள் சத்தமிட்டார்கள், கூக்குரலிட்டார்கள், ஓசனா ஓசனா என்று சொல்லி பாடினார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்போ ஒரு பக்கம் யூதர்கள், இன்னொரு பக்கம் கிரேக்கர்கள் இப்பொழுது இயேசுவை தேடி வந்திருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 24ஆம் வசனம், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தனே ஆகி மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணி மண்ணில் விழுந்து சாக வேண்டும். ஒரு கோதுமை மணி செத்தாகில் அது அநேக பலனை கொடுக்கும் என்று சொல்லி இயேசு ஒரு ஓமையாக அந்த நாளிலே சொன்னார் என்று பார்க்கிறோம். Jesus took the seed, kernel seed. He says under the seed falls on the ground and die. It may give much fruits.
அப்போ இயேசுவானவர் சொல்றாரு, நான் சிலுவைக்கு போவது நல்லது, நான் சிலுவையை சந்திப்பது நல்லது, சிலுவை மரணம் நல்லது. காரணம், என்னுடைய மரணத்துக்கு பிறகு யூதர்களும் சரி புறஜாதிகளும் இப்போ என்னை அறிந்து கொள்வார்கள், என் பிதாவை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி அவர் சொன்னதை பார்க்கிறோம். அதாவது இயேசு சொன்னார், பிதாவானவர் நிச்சயமாகவே என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி, என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி. ஆக இந்த வேத பகுதியை நாம் பார்க்கிற முதல் காரியம் என்னவென்றால், இயேசுவானவர் அந்த நாளிலே முற்றிலும் பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார் என்று பார்க்கிறோம். What we see from this passage, number one, Jesus submitted himself to do the perfect will of Heavenly Father. பிதாவுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக செய்து முடிக்க தன்னை ஒப்புக் கொடுத்தார். கோதுமை மணி பூமியிலே விழுவதற்கு ஒப்பாக தன்னுடைய ஜீவனையும் அவர் கொடுப்பதற்கு அவர் தன்னை ஆயத்தமாக இருந்தார் என்று இதிலே பார்க்கிறோம். நண்பர் தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முதல் காரியம் என்னவென்றால், நாம் அவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். My first point is this: to submit our life to do will of God. ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பிதாவானவர் இயேசுவானவர் அந்த நாட்கள் வந்தது என்று சொல்லி அறிந்து, நான் சிலுவைக்கு போவதற்கு ஆயத்தமாய் இருக்கிற நேரம் வந்தது, பிதாவானவர் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி அன்றைக்கு இயேசு சொன்னார். பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு வேதத்திலே பலரை குறித்து நாம் வாசிக்கிறோம். பல பக்தர்கள் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார்கள். அவருடைய சீஷர்கள் யூதாஸ் காரியத்தை தவிர்த்து மற்ற 11 பேரும் பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாக செய்து அவர்கள் இந்த உலகத்தில் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள் என்று சொல்லி சரித்திரத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இந்த 12 சீடர்களில் இல்லாத இன்னொருவர் அப்போஸ்தலனாகிய பவுல் தமஸ்குக்கு போகிற வழியிலே 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சவுலோடு இடைப்பட்டதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த நேரத்துல சவுல் விதமாய் கேட்கிறான். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்றான். The first example that I would give you is Saul. Saul was going towards Damascus and he had a personal encounter with Jesus. Shortly after the encounter, he said, "What should I do?" நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சவுல் கேட்டார். இப்படியாக பலரை குறித்து நாம் பார்க்கலாம். இயேசுவை தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டிலும் கூட எனது காரியமாக யார் செல்வார் என்று சொல்லும்போது இதோ அடியேன் என்று இயேசுவை தன்னை ஒப்பு கொடுத்தார். நண்பர் தேவஜனமே, இந்த 40 நாள் உபவாசத்தில் நாம் கடந்து வரும்பொழுது முதலாவது நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், நான் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேனா? பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் அனைவரோடும் அவர் சேர்ந்து கொண்டு இந்த காரியத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு உதவி செய்வாராக. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு
பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன். Am I ready to submit to do the will of God? என்று சொல்லி இயேசுவானவர் சொன்னார், கோதுமையின் மணியானது பூமியிலே விழாவிட்டால் அது அநேக கனிகளை கொடுக்க முடியாது. அதுவே நண்பன் தேவஜனமே, இயேசுவானவர் அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்த நமக்கு ஒரு விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை, இந்த ஜீவியமானது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லி கேள்வி, கோதுமை மணி போல நம்மை ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? நண்பன் தேவஜனமே, இந்த உபவாச நாட்களிலே முதல் காரியம் நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், நான் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேனா என்று சொல்லி இயேசுவானவர் மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் விதமாக சொன்னார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார் என்றார். Jesus told, whoever is willing to do will of God, he is my brother, he is my sister, and she is my mother. எனக்கு அன்பான தேவஜனமே, மறந்துவிட வேண்டாம், பிதாவின் சித்தத்தை செய்வது அது முதல் நம்முடைய விருப்பமாக வாஞ்சியாக இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம் 25ஆம் வசனத்தில் இயேசுவானவர் விதமாக சொல்கிறார், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனும் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான் என்று சொல்லி ஆண்டவர் என்ன இங்கே குறிப்பிடுகிறார் என்றால், நீ இந்த உலகத்தை நேசிக்க கூடாது. The very point that Jesus emphasized here is, do not love your life in this world. உன்னுடைய ஜீவனை இந்த உலகத்திலே அதிகமாக நேசிக்க கூடாது என்று சொல்லி, எவனொருவன் தன் ஜீவனை இந்த உலகத்தினுடைய சிற்றின்பத்திற்காக அவன் அதிகமாய் நேசிக்கிறானோ, இயேசு சொன்னார், அவன் அதை இழந்து போவான் என்று சொல்லி இழந்து போவான். ஆனால் எவனொருவன் தன் ஜீவனை வெறுத்து, அதாவது இந்த உலகத்திலே இருக்கிற அவன், இந்த உலகத்திலே வாழ்கிற அவன் தன்னை வெறுத்து அவன் இருப்பான் என்றால், இயேசுவான் சொன்னார், அவன் ஜீவன் காக்கப்படும், அவனுடைய ஜீவன் காக்கப்படும். அப்படி என்றால் இயேசு என்ன சொல்கிறார் என்றால், நம்முடைய சீஷரை பார்த்து, நீங்கள் இந்த உலகத்தை நேசிக்க கூடாது. Do not love this world. Do not love this world. நம்ம தேவஜனமே, இன்னைக்கு இந்த உலகம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், இந்த உலகம் நமக்கு ஆசைகளை கொடுக்கும், இந்த உலகம் நமக்கு சிற்றின்பங்களை தரும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், எவன் ஒருவன் இந்த உலகத்தை நேசிக்கிறானோ அவன் அழிந்து போவான் என்று சொல்லி மறுபடியும் வாசிப்போம். 25ஆம் வசனம், தன் ஜீவனை சேமிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்வான். ஜீவனை இழந்து விடக்கூடும். You may lose your life. உன்னுடைய வாழ்க்கையை இழந்து போக முடியுங்க. ஆண்டவர் சொன்னாரு, இழந்து போக கூடும் என்று சொல்ல, இழந்து போக வாய். அது மிகவும் சர்டன்டியோட, மிகவும் உறுதியோடு இயேசுவானவர் அந்த நாளிலே சொல்கிறார். அவருடைய ஊழியத்தை முடிக்கும் காலகட்டத்தில் வரும்பொழுது சீஷரை பார்த்து சொன்ன காரியம், do not love this world. உலகத்தை நேசிக்காதீர் என்று அவர் சொன்னார். என்ன தேவஜனமே, இயேசுவானவர் மத்தேயு 14:26 விதமாக சொன்னார். In Matthew 16:26,
அவர் என்ன சொல்கிறார்? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். What you will get when you possess everything in this world but lose your soul. அது சொல்றாரு, இந்த உலகத்துல எல்லாத்தையும் நீ பெற்றுக்கொள்ளலாம். உலகத்தின் ஞானம், உலகத்தின் செல்வம், கல்வி, இன்பங்கள், பொருள், சொத்துகள் எல்லாவற்றையும் நீ அனுபவிக்க முடியும். ஆனா உன்னுடைய ஆத்மாவை நீ நஷ்டப்படுத்திக் கொண்டால் என்ன லாபம் என்று இயேசுவானவர் கேட்பதை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். இயேசுவானவரே, ஒரு சமயம் ஒரு செல்வந்த வாலிபன் வந்தான். ரிச் யங் ரூலர் came to Jesus. கேட்டான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவானவர் சொன்னாரு, உன்னிடத்திற்குள்ள சொத்தை ஏழைகளுக்கு கொடுத்துருப்பாங்க. வேதம் சொல்லுது, அவன் துக்கத்தோடு திரும்பி சென்றான். ஏன்னா அதை செய்ய அவனுக்கு மனசு இல்லை. He loved his money. அவனுடைய பணத்தை அவன் நேசித்தான், அவனுடைய செல்வங்களை நேசித்தான். இன்னொரு உதாரணம் கூட உண்மையாக சொன்னார். ஒரு பெரிய பண்ணை உடைய பணக்காரன், அவனுடைய வயல் தோட்டங்கள் விளைந்தது, நிறைய விளைச்சல் வந்த பொழுது அவன் சொன்னான், என்னுடைய கூடான இடிச்சு பெரிய கூடான கட்டி அதை எல்லாத்தையும் வச்சு நான் காலகாலமாய் சாப்பிட்டு மகிழ்வேன். நான் சொன்னாரு, இன்றைக்கு ஒரு நாட்டில் ஒரு ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டால் என்ன செய்வார் என்று சொல்லி. ஆகவே நல்ல தேவஜனமே, ஆண்டவருடைய வசனம் நமக்கு மறுபடியும் எச்சரிக்கிற சத்தியம் என்ன தெரியுங்களா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகத்தை நேசிக்காதே என்று சொல்லி, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனுக்கு பிதாவின் அன்பு இல்லை. தேவனுடைய வசனம் நம்மை மறுபடியும் எச்சரிக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? உலகத்தை நேசிக்காத. நான் இதை செய்திருவேன், நான் அதை செய்திருவேன், இதை அடைஞ்சிருவேன், இதை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நீ திட்டம் போடாது. ஆத்துமாவை குறித்ததான ஒரு வாரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்றேன். ஆக என்னுடைய 2வது கருத்து என்ன தெரியுங்களா? நம்மை வெறுக்க வேண்டும். We need to deny ourselves. நாம் இந்த உலகத்தை நேசிக்க கூடாது. மற்றவர்களை போல நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி மனக்கோட்டை நமக்கு இருக்கக்கூடாது. நான் வாழப் போகிறேன், எனக்குன்னு இப்படிப்பட்ட மென்ஷன்ஸ், எனக்குன்னு இப்படிப்பட்ட ஒரு பெரிய தோற்றம், இப்படிப்பட்ட எனக்கு வசதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் திட்டம் போடக்கூடாது. ஆண்டவர் மறுபடியும் நாம் சொல்லுகிற காரியம், நாம் நம்முடைய ஜீவனை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தை நீங்க பாருங்க, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பணத்தை தேடி ஓடுகிறார்கள், பதவியை தேடி ஓடுகிறார்கள், செல்வங்களை தேடி ஓடுகிறார்கள். சமுதாயத்தில் அவருக்கு வேண்டிய மதிப்பு, பிரஸ்டீஜ், சிற்றின்பங்கள், வசதியான வாழ்க்கை இவரை தேடி ஓடுகிறார்கள். நண்பா தேவஜனமே, உலகத்தில் வாழ்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரே ஒரு காரியத்தை நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும், நித்திய ஜீவன். பரலோகத்துல எனக்கு ஒரு நித்திய வாழ்வு, எனக்கு ஒரு இடம் உண்டாக என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல விதமாக சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறாது.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லா பக்தி விருத்தியை உண்டாக்காது. அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நமக்கு நிறைய சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு வசதி நம்மை தேடி வரலாம், பணம் நம்மை தேடி வரலாம், நான் எதை வேணாலும் அனுபவிக்கலாம் என்று சொல்லலாமே. நான் அப்போஸ்தலர் பவுலுடைய கூற்றை நீங்க பார்க்க வேண்டும். You must look at how Paul looking at you. எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தகுதி உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாக. அல்லேலூயா. நல்ல தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் வசதி தேடி போகலாம், வசதியாக வாழலாம், பணத்தை சம்பாதிக்கலாம், லக்ஸரியான வாழ்க்கை நடத்தலாம். ஆனா அதன் விளைவு நீங்க யோசிக்க வேண்டும். அதனுடைய விளைவு நீங்கள் யோசிக்க வேண்டும். அதிகமான பணம், அதிகமான வசதி, அதிகமான லக்ஸரி லைஃப் நீங்க தேடி போனீங்களா, அது உங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பிரித்து விடும். அது உங்களை கடவுளிடத்திலிருந்து பிரித்து விடும். என் அன்பான தேவ ஜனமே, கடைசியில தேவனுக்கு நேரம் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள். ஆகவே நாம் அனுதினமும் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதீர்கள், என்னை ஏற்றுக்கொள்ளும். பாவம் நம்மை பிரித்து விடும், பாவம் நம்மை பிரித்து விடும். தாவீது அதுதான் ஜெபித்தான். சங்கீதம் 51 ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் காத்துக் கொள்ளும் என்று சொன்னார். ஆக என்னுடைய இரண்டாவது பாயிண்ட், கருத்து, இந்த உபவாச நாட்கள் நமக்கு எப்படி அமையணும்? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். Let us search our life. நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். என் வாழ்க்கை தேவனுக்கு அடுத்த காரியங்களா இருக்கிறதா? இன்னைக்கு என்னுடைய ஜீவியம் தேவனை தேடுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறதா? இன்னைக்கு நான் செய்கிற தொழில், வியாபாரம் எதுவாக இருக்கட்டும், கர்த்தரை தேடுகிற ஒரு காரியமாக இருக்கிறதா என்று சொல்லி கேட்க வேண்டிய ஒரு காரியங்கள். இயேசுவானவர் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திற்கு சொன்னார், அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஐயா, இயேசுவின் சிலுவை அல்ல, உன்னுடைய சிலுவை. உன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற கடவன். உலக வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், அந்த சிலுவையை நீ சுமந்து அவனை பின்பற்றி வர வேண்டும். ஒருவேளை வியாதியா இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், ஏழ்மையா இருக்கலாம், வசதி குறைவாக இருக்கலாம், கஷ்டங்கள் அனுபவிக்கலாம், நிந்தனைகள், போராட்டங்கள், கேவலமான காரியம், எந்த விதமான சிலுவையாக இருக்கட்டும், என்று சொன்னாரு, தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி. இரண்டாவது காரியம், நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மூன்றாவது காரியம், 26ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லி. மூன்றாவது காரியம், இயேசு சிஷ்யரை பார்த்து சொன்னது என்னவென்றால், serve me. எனக்கு ஊழியம் செய், எனக்கு ஊழியம் செய் என்று சொல்லி இயேசு சொல்வதை பார்க்கிறோம். எதுவாக ஊழியம் செய்வது? இயேசு சொன்னார், என்னை பின்பற்ற கடவுள். Follow me. என்னை பின்பற்ற கடவுள் என்று சொல்லி. ஆக ஒரு ஊழியக்காரன் இயேசுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும். எவ்விதத்துல? இயேசுவானவர் எப்படி இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் மனதுருக்கம் உள்ளவராய் இருந்தாரோ அதுபோல நீ மனதுருக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது எவ்விதமாக பாவிகளுக்கு மன்னிப்பை கொடுத்தாரோ அவ்விதமான
உள்ளவனாய் இருக்க வேண்டும். இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருந்தபோது எவ்விதமாக தேவையுள்ள ஜனங்களை பார்த்து அவர் மனதிருக்கிறாரோ, அவர் இறங்கினாரோ, அதுமான மனதொழுக்கம் இரக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அன்பு, கரிசனை, பொறுமை எல்லாம் நம்மிடத்துல இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் இப்படிப்பட்ட குணமுடையவனாக இருக்க வேண்டும். இதுதாங்க ஊழியக்காரன், இதுதான் சர்வன்ஹுட். ஒரு ஊழியக்காரனின் குணங்கள் இதுவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன தெரிஞ்சுக்கவே, ஒரு வாரத்தில் என்னுடைய உறவினர் ஒருத்தருக்கு கால் பண்ணி, பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன், அதை உங்களுக்கு அனுப்பி வைக்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். நான் சொன்ன சந்தோஷம், எனக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி நேற்றுக்கு அந்த புக் எனக்கு கொரியர் சர்வீஸ் வந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் படித்தேன். அதில் அவர்களை குறித்து ரொம்ப ஆச்சரியமான காரியங்களை சொல்கிறார். கொஞ்சம் சொல்றேன். ஒரு சர்வன்ஹுட்னா எப்படி என்று சொல்லி அவர் படித்தது ஃபார்ம் 5 படித்து முடித்த பிறகு அவர் சில காலங்கள் அவர் வாழ்ந்த பட்டணத்திலே வாழ்ந்து இருந்த ஒரு சமயத்தில் இந்த அரசியல்ல போய் அவர் ஈடுபட்டார். மணிமன்றம், மாயிக்கா, இப்படிப்பட்ட காரியங்களிலே. ஆனால் ஆண்டவர் ஒரு சமயத்தில் அவரை சிங்கப்பூருக்கு கொண்டு சென்றார். இது 1970 என்று சொல்வேன். சிங்கப்பூருக்கு அவர் சென்றார். சிங்கப்பூரில் போய் ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியில ஒரு ஆபரேட்டராக அவர் சேர்ந்தார். அந்த நாட்களிலேயே ஒரு நாள் அவர் சபைக்கு சென்றார். அந்த சபையில அவர் ஆராதித்து வந்த சமயத்தில் ஆண்டவர் ஊழியத்தில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகளை தந்தார். ஊழியத்தில் ஈடுபட்டார். ஆண்டவருடைய காரியங்களை உற்சாகமாய் கலந்து கொண்டார். இப்படி அவர் போய் கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே அவருடைய வேலையிடத்தில் பதவி உயர்வு வந்தது. He was promoted from operator to become plant manager. ஒரு ஆபரேட்டர் வேலையிலிருந்து ஒரு பிளான்ட் மேனேஜராக அவருக்கு பதவி வந்தது. திருமணமாக 2 பிள்ளைகள். கணவன் மனைவியுமாக வேலை செய்து ஆண்டவருக்கு 10% கொடுத்தாங்க. இப்போ பிள்ளைகள் வளர்ந்ததுனால பிள்ளைகளை கவனிக்கணும். அதனால மனைவி சொன்னாங்க, நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் பிள்ளைகளை பார்க்க வேணும்னு சொல்லி. அப்போ இவர் சொன்னாரு, எப்படி 2 பேரும் வேலை செஞ்சா சிங்கப்பூர்ல வாழ முடியும்? அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை, பிள்ளைகள் முக்கியம்னு சொல்லி. சரி, அவங்க வீட்டில் இருக்க பிள்ளைகளை பார்த்தாங்க, இது வேலை செய்தார். சொல்றாரு புஸ்தகத்தில், நானும் மனைவியும் எந்த தொகைக்கு நான் ஆண்டவர் தசம் பாகம் கொடுத்தவனே அதே தொகைக்கு நான் தொடர்ந்து கொடுத்தேன். 2 பேரும் சேர்ந்து எந்த தொகையை நான் ஆண்டவருக்கு கொடுத்தனை செய்தோமோ அதை கொடுத்தேன். மாத்திரமல்ல, ஆண்டவரை ஆசீர்வதித்தார். அருள்பணி ஊழியர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். பிறகு ஆண்டவர் தலைமைத்துவத்தை தந்தார். ஈடெக் சிங்கப்பூர் நகர சபையினுடைய கான்ஃபரன்ஸ், அந்த சபைக்கு மாநாட்டுக்கு அவர் மக்கள் தலைவராக கர்த்தர் உயர்த்தினார். இப்படி அவர் அநேக ஆண்டுகள் ஊழியம் செய்து வீட்டில் ஜீவிய குழு பல ஊழியர்களில் அவர் ஈடுபட்டார். ரிட்டையர் ஆகி அவர் மலேசியாவுக்கு வந்து ஜவாஹர்ல ஒரு வீடு வாங்கி அவர் வாழ்ந்து வரும் சமயத்தில் மறுபடியும் இன்னொரு அழைப்பு. இந்த அழைப்பு என்னவென்றால், மியான்மர் தேசத்துக்கு ஒரு பிளான்ட் மேனேஜராக போவதற்கு அழைப்பு வந்தது. அப்போ அநேக ஜபத்துக்கு பிறகு அவர் போக தீர்மானித்தார். அந்த பிளான்ட் மேனேஜர் அவர் போகும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் அமெரிக்கன் டாலர் 7,000. God promoted him, honored him. அவர் இந்த மியான்மர் தேசத்தில் இருந்த பொழுது அவர் அநேக மியான்மர் பிள்ளைகள் மத்தியில், தமிழர்கள் மத்தியில் அநேக ஊழியங்களை செய்தார் என்று சொல்லி அவர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு கூட அவர் நிறைய சமூக காரியங்களில் அவர் செய்து மலேசியாவில் ஜோஹர் சபையோடு சேர்ந்து அநேக
காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி அவரை குறித்து நான் வாசித்த பொழுது நான் பிரமித்தேன். அவர் சொல்லுகிற ஒரு காரியம் செய்கிறார். ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரே ஒரு சத்தியம் என்னவென்றால், முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடு என்று சொல்லி. என்ன கண்டால் தேவச்சனமே, இது ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு ஆண்டவரை அவ்விதமாக நாம் நேசித்து அவருக்கு பணியாற்றுவதற்கு, பணி செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த மனுஷன் ஆண்டவருடைய சபையை நேசித்தார், தேவனை அதிகமாய் நேசித்தார், ஆண்டவருடைய திருப்பணியிலே அவர் ஈடுபட்டார் என்று பார்க்கிறோம். இயேசுவானவர் இப்படி பணி செய்கிறவர்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன தெரியுங்களா? 26ஆம் வசனம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் என் ஊழியத்தை செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. நண்பர் தேவஜனமே, இன்றைக்கு ஊழியம் என்றாலே பின்வாங்கி போகிற காலத்தில் இருக்கிறோம். எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் கொடுக்க முடியாது, இப்படி பலவிதமான காரணத்தை சொல்லி ஊழியத்தை விட்டு போகிற காரியம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை கேட்கிற காரியம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீ செய்கிற ஊழியம் போதுமானதா? இன்னைக்கு கடவுளுக்காக நீ ஏறெடுக்கிற ஊழியம் அது தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஊழியமா? நீ ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரம் போதுமா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை கேட்டு பார்ப்போம். இந்த 40 நாட்கள் நாம் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது இந்த 3 காரியங்களை நாம் நம்மை கேட்போம். முதலாவது, நான் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். Am I willing to submit my life, myself, to do will of God? இரண்டாவது, என்னை வெறுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். Am I willing to deny myself? இன்னைக்கு என்னை வெறுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேனா என்று சொல்ல. மூன்றாவது, இன்னைக்கு நான் செய்கின்ற பணி, ஆண்டவருடைய ராஜ்யத்திலே, தேவனுடைய சபையிலே நான் ஆற்றுகிற பணி என்ன என்று பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். நான் செய்கின்ற பணி போதுமானதா? அது தேவனை மகிமைப்படுத்துமா என்று சொல்லி நாம் கேட்போம். மத்தேயு 6:24 ஆண்டவர் சொன்னார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றொருவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. In Matthew 6:24, Jesus said, no one can serve two masters. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. உலகத்திற்கும் ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்கும் ஊழியம் செய்யணும்னா அது முடியாது. ஆகவே நண்பன் தேவஜனமே, the next 40 days, அடுத்த 40 நாட்கள் இந்த 3 காரியத்தின் அடிப்படையிலே உங்களை ஆராய்ந்து பார்க்க நான் உங்களை கேட்கிறேன், உங்களை எக்ஸாமின் பண்ணி பார்க்க கேட்கிறேன். கர்த்தர் தாமே நமக்கு அவருடைய கிருபையை தருவாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்மா சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம் பாடலை நாம் பாடப்பட்டோம். செபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ராத்திரி வேளையிலே நீ எங்களோடு இடைப்பட்ட உடைய சத்திய வசனத்திற்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவானவருடைய நேரம் வந்தது என்று சொல்லி அவர் சிலுவை மரணத்துக்கு செல்வதற்கு தன்னை முற்றிலும் ஒப்புக் கொடுத்தார். சிறுச்சனை பார்த்து, நீங்கள் உங்களுடைய ஜீவனை அதிகமாய் நேசிக்க வேண்டாம், ஜீவனை வெறுக்கிறவன் ஜீவனை காத்துக் கொள்கிறான். எனக்கு ஊழியம் செய்கிறவனை பிதாவானவர் மகிமைப்படுத்துவார் என்று சொன்னார். இந்த மாலை வேளையிலே அப்பா, நாங்கள் இதை ஆழமாக யோசிக்க சிந்திக்க
மறுபடியும் வாசிக்க உதவி செய்யும். இந்த தேவ செய்தியை மறுபடியும் கேட்க உதவி செய்யும். கர்த்தர் உதவி செய்யும். ஆவியானவரே உதவி செய்யும். அப்பா கரத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆத்மாவே சொந்தம். நீ வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். ஆத்மாவும் சரீரமும் என் ஆத்மாவே சொந்தம். நீ வாழ்வது நான்
கடைசி ஜெபத்துக்கு முன்பாக இந்த தின தியானம் தமிழ்ல இருக்கு. 6 வழி பேசுறது வேண்டுமென்று எனக்கு வாங்கினேன். ஆங்கிலத்தில் உண்டு, பேசுறது பெற்றுக்கொள்ளுங்க. காணிக்கை நாம் கையில் எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு வீடுகளிலும் உங்களுடைய காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நாம் சாம்பல் முதல் தேவனுடைய சமூகத்தில் எப்படி நாம் கொடுக்கிறோமோ அது போல இன்னைக்கு அந்த சமூகத்திலே நாம் இதை தருவோமாக. கர்த்தாவே, இந்த நல்ல ஞான நாள் வேளையிலும் இந்த சமூகத்தில் வந்து ஆராதிக்க ஆண்டவரின் தந்த இந்த ஞான நேரத்துக்காக நன்றி செலுத்தணும். இந்த வார்த்தையை நாம் கேட்கும் ஆண்டவரே, இந்த நேரம் வந்த பொழுது நீ சிலுவைக்கு போவதற்கு சற்றும் தயங்காமல் முழுமனதோடு நீ சென்றீர்களா. கோதுமை மணியானது பூமியில விழுந்தால் ஒழிய செத்தால் ஆகி அது அதிக கண்ணிக்கு கொடுக்கும் என்று சொன்னீரேன். அதுபோல ஆண்டவரே சென்றீர்களா. சிஷியனுக்கு கொடுத்த ஆலோசனை 2 காரியங்கள். ஒன்று, இந்த உலகத்தை நேசிக்காத எனக்கு ஊழியம் செய், என்னை பின்பற்றி வா. ஆகவே கர்த்தாவே, நாங்கள் இந்த 40 நாட்களிலே எங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு சிறியவர்கள் பெரியவர்கள் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்க்கணும். இந்த 40 நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த திருப்பாதத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் அரவணைப்பும் நம் அனைவரோடு என்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு தங்கியது நம்மை காக்க கடவுது. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் தேவன் தாமே ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தியான நாட்கள் 2 தியான நாட்கள் நடைபெறும். இரவு 7 மணிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.